யார் இந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்வது அப்படின்னா, அமெரிக்கா ரஷ்யா ஒத்துக்க மாட்டாங்க. நீ யார் இங்க பேசுற? நீ தானே சண்டையை மூட்டி விட்டது. இப்ப ஜெர்மனி வந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. சீனா வந்ததுன்னா அமெரிக்காவில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ எல்லா தரப்புக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு தலைவர் அப்படின்னா அது மோடி மட்டும். சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா கட்டாயமாக இருக்கும். இது திரைமறைவில் சில விஷயங்களோட நடந்து கொண்டிருக்கலாம். அதற்கான பூர்வாங்க நடவடிக்கையாக தான் நான் இது பார்க்குறேன். போலந்து அண்டு உக்ரைன் விசிட். உக்ரைனுக்கு பஸ் விட்டவங்களாம் இருக்கும்போது ட்ரெயினில் போன பிரதமர் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. இங்கேருந்துட்டே பஸ் விடுறது எப்படி, அங்கே ட்ரெயினில் போகிறது எப்படி? அதனால் பஸ்ஸு தான், அது ட்ரெயினோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. சண்டையை நிறுத்தினா நாளைக்கு உக்ரைன் நேட்டோவில் சேராமல் போயிடுமா? பிரச்சனையே அதுதானே. உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது. அப்படி சேர்ற மாதிரி இருந்ததுன்னா உக்ரைன் இருக்கக்கூடாது. இவ்வளோதாங்க. அதுக்கு சண்டை தேவை. அதனால சண்டையை நிறுத்தணும்லாம் சொல்லக்கூடாது. நடக்கட்டும். என்ன இப்போ எங்க வீட்டு வாசப்படியில் நீ கொண்டு நியூக்ளியர் பாம்பை கொண்டு வந்து நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இதே ஜான் எஃப் கென்னடி இருக்கும்போது குர்ஷேவ் கியூபாவில் மிசைல் கொண்டு போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பொங்கி எழுந்தாங்க. ஜெர்மனியில் சொன்னாங்க லெப்பர்ட் டேங்க்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்படியா, நல்லா இருக்கும். ஐயோ என்ன இதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள்? நான் சூப்பர் டேங்க் தெரியுமா? அது இது ஹிட்லர் அதை வச்சு தான் சண்டை போட்டோம். இது ஹிட்லரா? யாரா அது? ஆமாங்க, செகண்ட் வேர்ல்டு வாரில் நாங்கள் ரஷ்யா வரைக்கும் கொண்டு போய் சண்டை போட்டோம். ஏய், எத்தனை வருஷம்டா ஆச்சு அது? ஸோ ரஷ்யா பக்கம் தவறே கிடையாது. அவங்க சண்டை போட்டது தான் கரெக்ட். அதனால இதை நிறுத்தணும்லாம் சொல்லாதீங்க. அவங்க ஒன்றும் டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் மேலே கொண்டு போனாலாம் வரல. நீங்கள் அங்கேருந்து போடுறீங்க, அவங்க திருப்பி போடுறாங்க. அவ்வளோதாங்க. ஐயோ ரஷ்யாவை பேன் பண்ணுவோம், அவங்க கிட்ட இருந்து எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னாங்க. அமெரிக்காவே இன்னும் நியூக்ளியர் ஃபியூயல் ரஷ்யா கிட்டே தான் வாங்கி நிற்குது. வெக்கம், மானம், சூடு சொரணை எதுவும் இல்லாமல். நீங்கள் உடனே உலக நாயனை நினச்சிக்காதீங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தோத்தவங்க தான் வெற்றி வீரர் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஜென்மத்துக்கு அவங்க ஜெயிச்சு ஆட்சி வர முடியாது அப்படின்னு அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பொழுது. நான் நினைக்கிறேன் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் காலத்தில் அந்த ஜோசப் ஸ்டாலினை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் முழுசாக சொல்லணும். நீங்கள் அவங்க ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இல்லைல்ல, அதனால் அவங்களுக்கு தெரியல செகண்ட் வேர்ல்டு வார். மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 2 பேரும் ஒன்றி விட்டதனால் அந்த ஒன்றிய அரசுகள் நடத்தின விழா இது. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஒன்றியத்துக்கு அர்த்தமே வேறையா மாறி போயிடுச்சு பாருங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இளைய பாரதத்தில் நம்ம சிறப்பு விருந்தினராக நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன் கூல் கை ஆஃப் ஜாம்பவான் திரு அருண் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். வணக்கம் சார். வணக்கமே கம்பீரமாக இருக்கே. இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோன்னா மோடி அவர்கள் போலாந்து போகிறாரு, அங்கே சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி போய் யுக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியையும் மீட் பண்ணுறாரு. அங்கேயுமே சில வார்த்தைகள்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்படுது. என்ன மாதிரி விஷயங்கள் பேக்ரவுண்ட் நடந்துட்டு இருக்கு சார்? அதாவதுங்க, இருதரப்பு உறவு மேம்படுத்துதல், அது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சாய்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். போலந்து இவங்க உக்ரைனுக்கு பயங்கரமான ஆதரவு, ரஷ்யாவுக்கு பயங்கரமான எதிர்ப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்டு போலந்தை பற்றி ஹிஸ்டாரிக்கலாக அது ரஷ்யன்ஸ் கொஞ்சம் டெராகேட்டரியாக சொல்லுவாங்க யூரோப்லேயே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பல முறை பல வல்லரசுகளால் சின்ன பின்னமாக்கப்பட்ட நாடு போலந்து. ஒரு பக்கம் ஜெர்மனி அடின்னு அடிச்சு பண்ணியிருக்கு, இன்னொரு பக்கம் ரஷ்யாக்குள்ள போக முடியாது, இன்னொரு பக்கம் யுஎஸ்எஸ்ஆர் அது பாட்டுக்கு ஒரு பங்கு அதை சாப்பிட்ருக்கு. அதனால அவங்க பலத்தை அடி வாங்கின ஒரு நாடு. அதனால தான் உக்ரைனுக்கு ஆரம்பத்திலேருந்து ஆதரவு. அடுத்தது என்னன்னா, உக்ரைன் வீழ்ந்து விட்டதென்றால் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வருவாங்களோ அப்படின்னு. இந்த நேட்டோ மெம்பர்ஷிப் அப்படின்றது தான் சிக்கலுக்கு காரணமே. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் சரி ரைட்டு, அதை உக்ரைனில் அந்த ஈஸ்டர்ன் சைடெல்லாம் ரஷ்யா எடுத்துக்கிட்டோம். வெஸ்ட்டில் அது எங்ககிட்டேருந்து எங்களுக்கு ஒரு காலத்தில் சொந்தமான பகுதி அப்படின்னு போலன்னு சொல்லின்னுக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் சுருட்டிக்கிறோம், அத்தோட சண்டையை நிறுத்திக்கலாம் அப்படின்னு கூட போலந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மனி சமீபத்தில் இனிமேலாம் நாங்கள் பணம் கொடுக்க முடியாதுப்பா, எங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு இந்த பக்கம் இஸ்ரேல், ஈரான், இந்த பக்கம் ஒரு புதுசாக ஒரு தியேட்டர் ஆஃப் வார் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதனால் எல்லாரும் அட்டென்ஷன் அங்கே தான் போய் நிற்குது. களம் எண்ணில் இதோ தனுஷோட கோழி இறங்குது, சேவல் இறங்குதுன்னு சொன்னால் எல்லாம் அங்கே தான் போவாங்களே தவிர இங்கே யாரும் வரமாட்டாங்க இல்லையா? ஆடுகளம் நிறைய. அந்த மாதிரி இப்போ இஸ்ரேலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தவிர உக்ரைனை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அம்போன்னு விட்டுட்டாங்க.
ஒரு எண்ட் கேம் அப்படின்றதே இல்லாமல் இவங்க அந்த சண்டையில் இறங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இப்போ எலெக்ஷன் நேரம், பெருசாக ஒன்றும் உதவிகள் எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ நாள் தாங்க, அது 2 தவசம் முடிஞ்சு போச்சு, 3வது தவசம் வர பிப்ரவரியில் வரப்போகுதுங்க. அந்த தலை தவசத்துக்கு பைடன் போயிட்டு வந்தார், அதுக்கப்புறம் யாரும் போகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இனியும் சண்டையை நிறுத்தியாக வேண்டும். அப்போது யார் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வது அப்படின்னா, அமெரிக்கா வந்து ரஷ்யா ஒத்துக்க மாட்டாங்க. நீ யார் இங்கே வந்து பேசுற, நீ தானே சண்டையை மூட்டி விட்டது. இப்போ ஜெர்மனி வந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க, சீனா வந்ததுன்னா அமெரிக்காவில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போது எல்லா தரப்புக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு நாடு, ஒரே ஒரு தலைவர் அப்படின்னா அது மோடி மட்டும்தான். ஸோ உக்ரைனுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்த போலந்து அங்கே போயிருக்கார். அதுக்கப்புறம் இங்கே ஜெலன்ஸ்கி கிட்ட வந்திருக்கார். நடுவில் ஜெலன்ஸ்கி வேற ஆமாம் சண்டையை நிறுத்தி தான் ஆக வேணும் அப்படின்னு இருக்கார். ஏன்னா பணம் வருது, நின்று போச்சு. பணம் இல்லாமல் எங்கே சண்டை போடுறது, சம்பளம் கொடுக்கணும்ல. இப்போ போதா குறைக்க என்ன பண்ணியிருக்காரு, இந்த குர்ஸ்க் ரீஜியனில் ஏற்கனவே இவங்க கிட்ட இருந்ததை டோன்ஸ்க்கு அந்த இதெல்லாம் வந்து ரஷ்யா சுட்டிட்டாங்க. இவர் புதுசாக ரஷ்ய பகுதிகளில் நாங்கள் போகிறோம்னு சொன்னால் உள்ளே தான் போகலாம், வெளில வர முடியாது. அவ்வளோதான். அங்கே போயிட்டு ரஷ்யாவுக்கு கவலையே இல்லை, வெயிட் பண்ணினே இருப்பாங்க. அப்படியா, சரி ரைட் தம்பி, ஒரு நாள் நிதானமாக வந்து பொசுக்குன்னு ஒரு மிசைலை போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறோம் அப்படின்னு. ஸோ அது ஒன் வே டிராஃபிக், திரும்பி வர பாஸ் கிடையாது அவங்களுக்கு. இது என்னவோ பெரிய சாதனையாக சொல்லின்னுக்கிறார் ஜெலன்ஸ்கி. அப்போ சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா கட்டாயமாக இருக்கும். இது திரைமறைவில் சில விஷயங்களோட நடந்து கொண்டே இருக்கலாம். அதற்கான பூர்வாங்க நடவடிக்கையாக தான் நான் இது பார்க்குறேன், போலந்து அண்டு உக்ரைன் விசிட் அப்படின்றத. அது உடனே நடந்துருமா அப்படின்னா அது ஜியோ பாலிட்டிக்ஸில் டக்குன்னெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. இட் வில் டேக் டைம். ஆனாலும் விதை போடவும் இல்லையா, ஸோ அந்த விதையாக தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ மோடி அவர்கள் அங்கே உக்ரைன் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக ஒரு நாள் மட்டும் போர் நிறுத்துறதா வந்து ரஷ்யா அறிவிச்சிருக்கிறதா நியூஸ் வருது. அது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவதுங்க, போர் நிறுத்தம் அறிவிச்சாங்களா இல்லையா அப்படின்றத விட நாம் வந்து களத்தில் இருக்க அந்த குறியீடுகள் அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தவசத்துக்கு பைடன் போகிறாரு, சொயின்னு சைரன் அடிச்சுது பார்த்தீங்களா. ஆனால் இவர் அப்படியே அசையாமல் இருக்கார். ஏன்னா இவருக்கு ஏற்கனவே சொல்லி கூட்டின்னு வந்துக்கிறாங்க போல, இது சைரன் நடிக்கும், அது சும்மா டுபாகூர், நாங்கள் ஒரு சீன் போடுறோம் அப்படின்னு. அதனால் இவர் அதுக்கேற்ற மாதிரி நடிக்க வேணாமா, சைரன் வந்தோடனே அப்படியே நிற்கிறாரு அவர். பார்த்தீங்களா, அவர் தைரியமாக நிற்கிறாருலாம் சீன் போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட்டு இந்த முறை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்டு வந்துடுறாரு, அதனால கொஞ்ச நேரம் நம்ம சண்டையை நிறுத்தினா தப்பே கிடையாது. அனௌன்ஸ் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது, பண்ணாமையே அவங்க நிறுத்திருக்கலாம். அதனால தான் எந்த விதமாக எதுவும் நடக்கலை. அகைன் இதுவும் வந்து இந்தியாவுடைய ஸ்டாச்சர் குளோபல் லெவலில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம காமிக்குதுங்க. ஆனால் இது புரியாமல் சரி உக்ரைனுக்கு பஸ் விட்டவங்களாம் இருக்கும்போது ட்ரெயினில் போன பிரதமர் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. இங்கேருந்துட்டே பஸ்ஸு விடுறது எப்படி, அங்கே ட்ரெயினில் போகிறது எப்படி. அதனால் பஸ்ஸு தான், அது ட்ரெயினோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. பல விஷயங்கள் வந்து அது மறைபொருளாக தான் இருக்கும் விக்ரம், டக்குன்னெல்லாம் வெளில தெரியாது. மோடி அவர்களும் இப்போ நம்ம புட்டின் அவர்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாதிரி நல்லாவே தெரியுது. அப்போ சொல்லி வாரம் நிறுத்த வேண்டியதானே? ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டாப்ல, சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் உங்களை ஒன்று கேட்குறேன், இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா? சொல்லப்போனால் உலக நாடுகளில் எந்த 2 நாடுகள் அந்த அளவுக்கு இணை புரியாத நண்பர்கள் காலங்காலமானு சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும். அப்போ அமெரிக்கா இஸ்ரேல் கிட்ட சொல்லக்கூடாதா? இல்லை இஸ்ரேல் தான் வந்து அமெரிக்கா கிட்ட சொல்லி, இதை பாருங்க இவன் சும்மா சண்டைக்கு வந்து நிற்கிறான், இன்னும் அமெரிக்காலேயே வந்து எங்களுக்கு எதிராக பேசி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதா? இப்போ சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் எதுக்காக நிறுத்தணும் எனக்கு சொல்லுங்கள். சண்டையை நிறுத்தினா நாளைக்கு வந்து உக்ரைன் வந்து நேட்டோவில் சேராமல் போயிடுமா? பிரச்சனையே அதுதானே. உக்ரைன் நேட்டோவில் சேரக்கூடாது. அப்படி சேர்ற மாதிரி இருந்ததுன்னா உக்ரைன் இருக்கக்கூடாது, எவ்வளோதாங்க. அதுக்கு சண்டை தேவை, அதனால் சண்டையை நிறுத்தணும்லாம் சொல்லக்கூடாது. நடக்கட்டும், என்ன இப்போ? அதனால தான் நமக்கு சீப்பாக ஆயில் கட்சி இருக்குது. சரி, நமக்கு பெனிஃபிட் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. ரஷ்யா சண்டைக்கு போனது ஃபார் வேலிட் ரீசன்ஸ். அதை வந்து காரணங்களுக்காக உக்ரைன் தேவைப்படுது. ஆமாங்க. அப்படின்னா எங்கள் வீட்டு வாசப்படியில் நீ கொண்டு வந்து நியூக்ளியர் பாம்பை கொண்டு வந்து வைப்ப, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இதே வந்து ஜான் எஃப் கென்னடி இருக்கும்போது குர்ஷேவ் வந்து கியூபாவில் வந்து மிசைல் கொண்டு போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பொங்கி எழுந்தாங்க. வேர்ல்டு வார் 3 வர அளவுக்கு. அப்புறம் இன்னைக்கு உங்க வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்தா நாங்கள் சும்மா இருக்கணுமா? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா? உக்ரைன் என்ன பெருசாக வந்துச்சு அவங்களுக்கு? இப்போ என்ன ரஷ்யா என்ன உங்க மேலே வந்து சண்டை போட போகிறேன்னு சொன்னாங்களா? இவங்க தேவையில்லாமல் அது ஒரு காமெடியை கொண்டு வந்து, அதான் சீரியல் நடிகர் அவர். அதாவது நடிகர்கள் தான் நமக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ தப்புன்றதை உக்ரைனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து ஒரு படத்தில் நடிச்சார், அது சீரியலில், அது ஒரு ஸ்கூல் டீச்சராக அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிடுறாரு, ஒரு நாட்டையே புரட்டி போடுறாரு அப்படின்னு நடிச்சிட்டு உடனே அதே நம்பி ஜனங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டாங்க.
இதில் என்னடான்னா இவர் அங்கேருந்து பணம் வருது. பணம்னா உக்ரைனுக்கு வரலைங்க, அமெரிக்கா சாங்ஷன் பண்ணுறேன்னு வாங்க, ஜெர்மனி சாங்ஷன் பண்ணுறேன்னு வாங்க. அந்த பணமெல்லாம் அப்படியே அமெரிக்க மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இது பாருங்கள், ஆயுத கம்பெனிகளுக்கு போயிடும். அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அது ஜெர்மனியில் சொன்னாங்க லெப்பர்ட் டேங்க்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்படியா, நல்லா இருக்கும். ஐயோ என்ன இப்படிலாம் கேட்குறீங்க நீங்கள், என்ன சூப்பர் டேங்க் தெரியுமா அது, அது ஹிட்லர் அதை வச்சு தான் வந்து சண்டை போட்டு. இது ஹிட்லரா, யாரா அது? ஆமாங்க, செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து நாங்கள் ரஷ்யா வரைக்கும் கொண்டு போய் சண்டை போட்டோம். டேய் எத்தனை வருஷம்டா ஆச்சு அது? இல்லை நாங்கள் நல்லா வச்சுக்கிறோங்க அப்படின்னா. இங்கே வந்தா புல்லட்டு பைக்கே வந்து நீ மெயின்டைன் பண்ணலன்னா சரி வராதுப்பா. அது 80 வருஷம் 70 வருஷம் பைக்கெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, மெயின்டைன் பண்ணணும். இவங்க வந்து நம்மக்கிட்ட யார் சண்டைக்கு வர போறா அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்க. அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த அமெரிக்கா ஜெர்மனி கொடுக்குற பணம்லாம் அங்கே ஆயுத கம்பெனிகளுக்கு போகுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த போகியில் போட வேண்டிய சரக்கெல்லாம் உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இவங்க புதுசாக வாங்கிக்கிறாங்க. இதை வச்சுன்னு போய் சண்டை போடுன்னா என்னத்தை சரி வரும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நிலைமையில் உக்ரைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க பண்ணது தப்பு. ஸோ ரஷ்யா வந்து எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, அந்த ஈஸ்டர்ன் பார்ட்ஸில் அந்த இப்போ இதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கே இருக்கவங்களாம் எத்னிக் ரஷ்யன்ஸு, அவங்கள வந்து இவங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் தேர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக ட்ரீட் பண்ணுறாங்க. அங்கே எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் கிடையாது, அதனால் அவங்கள நாங்கள் எங்களோட சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதில் என்ன தப்பு? ஸோ ரஷ்யா பக்கம் வந்து தவறே கிடையாது, அவங்க சண்டை போட்டது தான் கரெக்டு. அதனால் இதை நிறுத்தணும்லாம் சொல்லாதீங்க. சரி, ஓகே சார், சண்டை போடுறது ஒரு ப்ராப்ளம் இல்லை சார், சண்டை போடட்டும். பட் ஆனால் அங்கே கொலாட்ரல் டேமேஜ் நடக்கும்போது சின்ன சின்ன குழந்தைகள், பச்சில குழந்தைகள்லாம் இறக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பார்க்க முடியும். ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணி ஹாஸ்பிட்டல் அத்தனை குழந்தைகள் இறந்தாங்களே, அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் முடியும்? சண்டையில் கிழியாத சொக்கா ஏதாவது இருக்கா? அது ஓகே சார், அது குழந்தைகள்லாம் நர்ஸு டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? அங்கே வாழ்றது தப்பா? உக்ரைன் ஒரு இடத்துல இருக்கிறது தப்பா? இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்கட்டா? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் இங்கெல்லாம் வந்து ஆர்ட்டிலரி இதெல்லாம் கொண்டு போய் வச்சு சண்டை போட்டிங்கன்னா அப்போ குண்டு அங்கே போடாமல் வேறு எங்கே போடுவாங்க? நான் சொன்ன நம்ப வேண்டாம், ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலோட ரிப்போர்ட் அது, நான் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன். அவங்க தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸு இங்கெல்லாம் இவங்க வந்து ஆர்ட்டிலரி கன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து சண்டை போட்டுனுக்கிறாங்க. அதனால் ரஷ்யா இதை டார்கெட் பண்ணும்போது, ஏன்னா எங்கேருந்து வருதுன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அப்போ அங்கே திருப்பி அடிக்கும்போது இது கொலாட்ரல் டேமேஜ் இல்லை, டைரக்ட் டேமேஜ், தப்பு பண்ணது இவங்க அப்படின்னு ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலோட ரிப்போர்ட். அதுக்கப்புறம் உடனே இவங்கெல்லாம் பொங்கி இருந்து எப்படி நீ இந்த மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை ரீட்ராக்ட் பண்ணி இந்த கூத்தெல்லாம் நடந்தது. அந்த ஆர்டிக்கல்லாம் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு சோல்ஜர் உட்காந்து சண்டை போட்டால் திருப்பி அடிக்கும்போது டேமேஜ் ஆகத்தான் செய்யும். தப்பு பண்ணுறது யார்? அவங்க ஒன்றும் டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் மேலே கொண்டு போனாலாம் வரல, நீங்கள் அங்கேருந்து போடுறீங்க, அவங்க திருப்பி போடுறாங்க, அவ்வளோதாங்க. இப்போ மோடி அவர்கள் இந்த பாஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்போ அங்கே வந்து ஹெல்ப் பண்ணணும்னா இந்த ஜெலன்ஸ்கி ஏதாவது ஃப்ளெக்ஸ் வைக்கலாமா, இல்லை அவர் வந்து ஒரு கோட் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபைனான்ஷியலாக எக்கனாமிக்கலாக எதுக்கு பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்னு சொல்லுங்க. நம்ம தான் நட்புறவோட எல்லா கண்ட்ரியோட இருக்கமே சார், எல்லா நாடோடையும் நட்புறவோட இருக்கும். அதுக்காக ஒருத்தர் தப்பு பண்ணுறான் அப்படின்னும் போது சரி ரைட் இருந்தால் வச்சுக்க காசுன்னு கொடுக்க முடியுமா? அப்படின்னா தப்பு பண்ணுறேன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாமே சார். ஆனால் போயிட்டு உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக நாங்கள் எப்பவும் நிற்போம் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? பீஸுக்கு நாங்கள் எப்பவுமே துணை நிற்போம் அப்படின்னு. அமைதிக்கு துணை இருப்போம்னு சொன்னார், உன்னுடைய திருட்டுத்தனத்துக்கெல்லாம் துணை இருப்போம்னு சொல்லலை. அமைதிக்கு துணை இருக்கிறோம், அமைதியை கொண்டு வரணும்னா அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா பண்ணுறோம். மற்றபடி அது சண்டை நடந்துனே தான் இருக்கும். 2.5 வருஷம் ஆச்சு, ஏதோ ஒன்னே கொண்டு வந்துடும் அப்படி இப்படின்னாங்க. இப்போ அதை பற்றி யாருமே கவலைப்படுறது கிடையாது. ஐயோ ரஷ்யாவை பேன் பண்ணுவோம், அவங்க கிட்டேருந்து எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னாங்க. அமெரிக்காவே இன்னும் நியூக்ளியர் ஃபியூயல் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கினுக்குது, வெக்கம் ஆணும் சூடு சொரணை எதுவும் இல்லாமல். நீங்கள் உடனே உலக நாயனை நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி ஆயில், ஐயோ ரஷ்யாவோட ஆயிலில் உக்ரைன் ரத்தம் கலந்துருக்கின்றது. சரிடா, இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஏகத்தாரா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு. நம்ம என்ன அவ்வளோ பெட்ரோல் கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு? இல்லை, ரஷ்யாலேருந்து வாங்கி நாங்கள் அமுச்சுன்னுக்கிறோம். சரிங்க, நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்களே? அதாங்க அங்கே வந்து ரிஃபைனரி இருக்குல்ல, இந்தியன் பெட்ரோலியம் கம்பெனி ரிஃபைனரி, அங்கே ரிஃபைன் பண்ணும்போது ரத்தம் போயிடுது. எப்படி? இந்தியன் ரிஃபைனரியில் ரஷ்யன் ஆயிலை ஊற்றும் போது உக்ரைன் ரத்தம் போயிட்டு பியூராக போகுது அங்கே ஆயில். அதனால அங்கே வாங்கினுக்கிறாங்க. கொஞ்சமாவது லாஜிக் இருக்குதா அது? அதனால இது சண்டை அப்படின்றது வந்து அந்த ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ், அந்த செஸ் டேபிளில் சில மறைமுகமான பவர்ஸ் நடத்துகின்ற ஒரு போராட்டம். அதனால் அது அப்படி தான் இருக்கும்.
இந்த மாதிரி மோடி அவர்கள் அவ்வளோ பவர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதை எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது காரணம் அது. வேற வழி, எனக்கு பதவி இல்லையே. இவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு சீனாவுக்கு எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே சார் அவங்க. ஆமாம், அந்த வினேஷ் போகத்தா, அந்த மல்யுத்த வீராங்கனை, அவங்கள கூட்டின்னு வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கடைசியில் ஜெயிச்சவங்க மனு பேக்கர் அவங்களுக்கெல்லாம் வந்து விழா எடுக்கலை காங்கிரஸில். இவங்களுக்கு விழா எடுத்து நிற்கிறாங்க. இது வந்து நம்ம இங்கே சொன்னாங்களா மக்கள் முதல்வர் அப்படின்னு, அந்த மாதிரி மக்கள் வீராங்கனை அப்படின்னு ஆயிட்டாங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தோத்தவங்க தான் வெற்றி வீரர் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஜென்மத்துக்கு அவங்க ஜெயிச்சுக்கு ஆட்சி வர முடியாது அப்படின்னு அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பொழுது. அதனால தோத்து விட்டு நம்ம வடிவேல் இந்த காசு ஒரு பாத்திர கடை வச்சிருந்தா கூட இந்த நேரத்துக்கு முதலாளி ஆயிருக்கலாம், கடைக்கடையாக போயிட்டு பேர் போட்டு வர்றாருல, அந்த மாதிரி லெவலுக்கு இறங்கிட்டாங்க காங்கிரஸ். அதனால அவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னா இப்படி தான் பேசுவாங்க, யாரும் எப்படி பேசுவாங்க. அதே மாதிரி மனு பக்கர்னு சொன்னீங்க. மனு பக்கர் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க மேம். அவங்கள கேள்வி கேட்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சாரி ஐ டோன்ட் நோ அப்படின்ட்டாங்க. விஜய் அவர்கள் ஐ நோ ஐம் ஃபேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்கள சொல்றது என்னவா இருக்கு? அப்போ என்ன சொல்ல வரீங்க? தாவேகாக்கு பிரைட்டாக ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ? ஆனால் மனு பேக்கருக்கு இங்கே ஓட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க என்ன வருமா, ஹரியானாவா, வடவை, ஹரியானா, அங்கே யாராவது ஒரு கேண்டிடேட் இருந்தால் ஒரு ஓட்டு விடும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் இருக்கவங்க ஓட்டு விடும் தாவேகாக்கு. மற்றபடி இங்கே சரி விடுங்க, என்ன பண்ணுறது. ஸ்டாலினை தெரியாதுன்ட்டாங்களே சார், கொந்தளிக்கிறாங்க நம்ம 200 ரூபீஸ்லாம். நான் நினைக்கிறேன் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் காலத்தில் அந்த ஜோசப் ஸ்டாலினை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் முழுசாக சொல்லணும். நீங்கள் அவங்க ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இல்லைல்ல, அதனால் அவங்களுக்கு தெரியல செகண்ட் வேர்ல்டு வார். 100 ரூபா நாணய வெளியீட்டில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த 100 ரூபா நாணயம் விற்கப்பட்டிருக்காமா. 500 காயின் தான் விற்றுருக்குதா? ஏன்னா திமுக வந்து எவ்வளவு பெரிய கட்சி, கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய கட்சி. ஒரு காயின் 10,000 ரூபான்னு சொன்னாங்க. நீங்கள் கொடுக்குறது 200 தான் கொடுக்குறீங்க, அதை எப்படி வச்சு வாங்க முடியும்? நாங்கனால 10,000 காயின் சொன்னால் எப்படி சார்? இல்லை, எத்தனை காயின் மொத்தம் ரிலீஸ் பண்ணாங்க? அவர் ரிலீஸ் பண்ணும்போது ஒன்று தான் எடுத்து காட்டினாங்க. அது கரெக்டு, காட்டல. 500 காயின் தான் போயிருக்கா. என்னங்க, கட்சியில் இருக்க பெரிய நிர்வாகிகள் வாங்கியிருந்தா கூட 1000 காயின் போயிருக்கணும். ஒருவேளை காயின் ஷார்ட் சப்ளையாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விரைவிலேயே புதிய காயின் வரும், இன்னும் நிறைய வாங்கிக்கலாம். இதெல்லாம் ஒரு நினைவு சின்னம் தானே. ஒன்றும் வேணாம், நீங்கள் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு மனு கொடுக்கணுன்னாலே அது கூட நீங்கள் பணம் கட்டி தான் மனு கொடுக்கணும். அப்படி இருக்குச்சு, இது வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. காயின் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மத்திய அரசு, யாரு மத்திய அரசு, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அவங்க நாணயம் நிறைய கொடுக்கும்போது இது நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இனிமேல் ஒன்றியம் ஆயிடுச்சு அப்படின்லாம் உலக நாயகன் மாதிரி பாட வேணாம், மத்தியம் ஆயிடுச்சுன்னு பாடலாம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் யார் சார் கண்டக்ட் பண்ணது? ஒரு பக்கம் வந்து மத்திய அரசுன்றாங்க, இன்னொரு பக்கம் நான் மாநில அரசு அப்படின்றாங்க. யார் தான் இந்த ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ணது? ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசு. மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றிய அரசு நடத்திய விழா. எங்க முதல்வர் என்ன சொன்னாரு? மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள நிகழ்ச்சியை தமிழக அரசு நடத்தியது அப்படின்னு சொல்லிட்டார்ல. அதான் சொன்னேன், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் 2 பேரும் ஒன்றி விட்டதனால் அந்த ஒன்றிய அரசுகள் நடத்தின விழா இது. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஒன்றியத்துக்கு அர்த்தமே வேறையா மாறி போயிடுச்சு பாருங்க. இவ்வளவு நாள் இருந்தது ஒன்றிய அரசு. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எந்த மீனிங் தானா? இல்ல, இவ்வளவு நாளா இருந்தது ஒன்றிய அரசு, இப்போ ஒன்றிய அரசுகள். மேல இங்க 2 பேர் ஒன்றிட்டாங்கன்னா அது அரசுகள். 2ஆ பார்க்கணும், 1ஆ பார்க்கக்கூடாது. அது இப்போ 2 1 ஆயிடுச்சு. அப்படி ஸ்டாலின் அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டியதானே சார்? சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட அறிவு கிடையாதா? இது நடத்தினது மத்திய அரசு, நாங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மேடை அதுவும் கல்யாண மேடையிலேயே பேசியிருக்காரு. நீங்க எங்க மத்திய அரசு வேற மாநில அரசு வேறன்னு பிரிச்சு பாக்குறீங்க? நான் தான் ஒன்றிய அரசுகள்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஒன்றியவர்களை நீங்க ஏன் பிரிக்கிறீங்க? இப்போ கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்காங்களேன். இப்போ இன்விடேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமான் ஸ்ரீமதி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு ஒருத்தர் பேர் மட்டும்தான் போடுவாங்க. இதில் வந்து ஏன் இவர் பேரை போடல அவர் பேரை போடல அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி தாங்க இது வந்து மத்திய அரசு மாநில அரசு இணைந்து நடத்துகின்றார்கள், இணைந்த கரங்கள். அதை பிரிக்கணும்னு நீங்கள் தனித்தனியாலாம் பார்க்காதீங்க. மத்திய அரசு நடத்துச்சுன்னு என்ன, மாநில அரசு நடத்துனா என்ன, எல்லாமே அரசு நடத்துகின்ற விழா, எல்லாமே மக்களுக்கான அரசு. அதனால அந்த பிரிந்தவர்கள் சேர்ந்து விட்டார்கள், அந்த சேர்ந்தவர்களை பிரிக்கணும்னு நினைக்காதீங்க விக்ரம். இப்போ மோடி அவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது செக்யூரிட்டி எந்த அளவுக்கு பார்க்கப்பட்டுச்சு சார்? ஏன்னா 60 எஸ்பிஜி அவர்கள் வந்து 60 பேர் உட்காந்து ஃபுல்லாக ஷீல்டு பண்ணி உக்ரைனில் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன். எதுக்கு சார் அவங்க போகணும்? அவங்க இதுலேருந்தே தெரியலையா முக்கியமான ஒரு அஜெண்டா ஏதோ ஒன்று இருக்கு. சும்மா வந்து இருதரப்பு உறவுகள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வாணிப உறவுகள், இந்த ஒரு உதவி,
அப்படின்றதெல்லாம் இல்லை, அதுக்கு மேலே ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. காந்தி ஸ்டாச்சுவை போய் கும்பிடும்போது சுற்றி அந்த அளவுக்கு நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆக வேண்டியதாக இருக்குது சார். அதாவதுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஜி ப்ரொடெக்ஷன் சுற்றி நிற்கிறது அப்படின்றது வந்து ரஷ்ய தாக்குதலை எதிர்பார்த்து கிடையாது. ஏன்னா ஒரு மிசைல் வருது, ட்ரோன் தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னால் எஸ்பிஜியால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்போ வேற ஏதோ காரணங்கள் இருக்கலாம். இங்கே வந்து அமைதி பிடிக்காத சக்திகள் அப்படின்றது கூட அங்கே பல இருக்கலாம். ஸோ அதனாலையும் அந்த மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குது. இப்படித்தான் நான் பார்க்குறேன். ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி பீஸாலாம் பார்க்க முடியாதுங்க, அந்த 360 டிகிரியில் பார்க்கணும். ஸோ அதனால் வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது, ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் அவர் போயிருக்காரு அப்படின்ற கருத்து இட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ரென்தன்ட். இப்போ மோடி அவர்கள் அங்கே உக்ரைன் போகும்போது சார், நம்ம மீடியா இல்லாத மாதிரி அங்கேயும் சில மீடியாஸ் இருக்குது, நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட் எல்லாமே மோடி அவர்களை பாராட்டுற அளவுக்கு ஆளாக இருக்காரு மோடி அவர்கள். இதில் என்னங்க சந்தேகம்? அதாவது அப்பப்போ வந்து முதல்ல எல்லாம் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி போடல மோடி அவர்கள். இது வந்து இப்போ இன்னைக்கு பாராட்டினாங்க அப்படின்றதுனாலேயே வந்து இதே கடுமையாகலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்களுக்கு வந்து இங்கே அந்த ஒரு அமைதி வந்தது அப்படின்னு சொன்னால் நல்லது, அதனால இந்த நேரத்தில் பாராட்டுறாங்க. மற்றபடி மோடி இந்த பதவியிலிருந்து போக வேண்டும் அப்படின்றதுல அமெரிக்க பத்திரிகைகளுக்கு வந்து பயங்கரமான ஆர்வம். ஸோ அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுன்னே இருப்பாங்க, அட்லீஸ்ட் டு ஹெல்ப் ராகுல் காந்தி. ஓகே சார், உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரத நேயர்களுக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.